இந்த ஆராதனையில தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இப்படி நாமும் இந்த இடத்துல மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆராதனை ஆராதனை
நல்ல கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. ரபா பாபாலா ரபா பாபாலா ரி பாபா பாலா ரபா. அவர் இயேசுன்னு சொல்லும் போது ஒரு அபிஷேகத்தை உங்க இப்ப இங்க நின்னுக்குன்னு உங்க வீட்டுல இருக்கிற ஞாபகம் உங்களை என்ன பண்ணும்? எதிர்த்து நிற்கும். நீங்க பல பேர் கூட பழகி இருப்பீங்க, பல பேரோட நேத்தெல்லாம் சுத்தி இருப்பீங்க. அது என்ன பண்ணும்? இந்த நேரத்தில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது தான் ஆகும் உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து இறங்க முடியும். உங்களுக்குள்ள அவர் வருவாரு, உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை தருவாரு. அதுக்கு தான் பாடுறோம். எனக்கு கூட தொண்டை வலிக்குது. இப்ப தொண்டை வலிக்குதான் நான் பாடுறேன். அப்ப சில பேர் தொண்டையை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கத்தருக்குன்னு கொடுக்கவும் மாட்டோம். வாயை விரிவா தரு, அதை நான் நிரப்பன்றேன். அங்க சொல்லப்பட்டிருக்குது சாதாக் மேசக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரு அங்க இருக்கிற சிலையை கும்பிட அந்த அரசாங்கம் உத்தரவு கொடுத்துட்டாங்க. 30 நாளும் ராஜா நிறுத்தின சிலையை தான் கும்பிடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு அந்த அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா சாதாக் மேசக் ஆபேத்நேகோ வாலிப பிள்ளைங்க, ரொம்ப வாலிப பிள்ளைங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராகிறான்றாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு ஆராதனை பண்ணிருப்பாங்க? இது மாதிரி ஒரு 17 வயசு பையன், 16 வயசு பையன், 15 வயசு பையன் தான் சொல்றான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராகிறாரு. என்னை விடுவிக்காம போனாலும் நான் வந்து இந்த சிலையை கும்பிட மாட்டேன்னு சொல்றான். இப்போ உங்களுக்குள்ள கூட ஒரு சிலை வந்து இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இந்த இடத்துல வந்து சிலையை போல உங்க மனதில் உங்களை ஆராதனை பண்ணாதபடி அது உங்க முன்னால நிற்கப்படும். நீங்க அதுக்கு துணை போக கூடாது. இங்க சிலையை நம்ம நிறுத்தக்கூடாது. சிலை இல்லை, ஆனா உங்க மனதளவில் ஒரு சிலை உங்களை கற்பனை பண்ண வைக்கும். உங்களை அங்கேயும் இங்கேயும் அலமோத வைக்கும் உங்க சிந்தைய. நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. இன்னைக்கு உன்னதமான தேவன் உன் உள்ளத்துக்குள்ள வர பார்க்கிறாரு, உன் சரீரத்துக்குள்ள வர பார்க்கிறாரு. இந்த 6 நாள் தான் எங்கெங்கே அலமோதணும், சுத்தணும், அலைஞ்சோம், வேலை செய்தோம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் அவரை நம்ம சரீரத்துக்குள்ள வர வைப்போம். நம்ம சரீரத்துக்குள்ள வரணும்னு அவர் விரும்புறாரு. அவர் வந்துட்டா விடுதலை. அவர் வந்துட்டா நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மாத்திருவாரு, கடத்தை மாத்திருவாரு, வியாதியை மாத்திருவாரு. அதுக்காக தான் நம்ம அவரை துதிக்கிறோம். பிள்ளைகள் கண்ணை மூடி பாட்டு தெரியலாம் கூட சொன்னாங்க பாருங்க, ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், சோத்திரம், ஏசு ரத்தம் ஜெயம். அந்த வாய் சொல்லினே இருந்தாதான் உனக்குள்ள அவர் வர முடியும். கொஞ்சம் சாதாக் மேசக் ஆபேத்நேகோ தேவன் இங்க வந்திருக்கிறாரு, நான் பார்த்தேன். அதனால இந்த பாடலை ஒரு வரி மட்டும் உயர்ந்தி பாட்டு நம்ம உட்கார்ந்துருவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து ஆமென் சொல்லுங்களேன். நான் காலையில ஒரு காரியத்தை பார்த்தேன், நான் அசந்துட்டேன். அந்த காலத்துல பிள்ளைகளை பெற்றா தாய் தகப்பன், அந்த பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு அந்த அளவுக்கு பணிவிட செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மா பேச்சை தான் கேட்பாங்க, மீறி நடக்கவும் மாட்டாங்க. என் காலகட்டத்தில் கூட நான் இருந்திருக்கிறேன். நிறைய அடங்காத பிள்ளையா ஊரை சுத்தினாலும் அப்பா அம்மா அடிச்சா அவங்க சொல்றதுக்கு மீறி பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அப்படி அன்புனால இருந்த பிள்ளைகள் அந்த நாள்ல, இந்த நாள்ல துக்கமா இருக்குது. தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தாலும் அவங்க பேச்சு கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. அப்பா அம்மா கையில இருந்து பிள்ளைகளை அவங்கள தட்டி விட்டு, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். பெத்தது தகப்பன் தாய். நீங்க பிள்ளைகள் தகப்பன் தாய கையை தட்டிட்டு, கையை ஓதறிட்டு அவங்க முன்னால ஓடி சேத்துல விழுறத நான் பார்த்தேன். சேத்துல விழுந்துடுறாங்க, பாவ சேத்துல விழுந்துடுறாங்க, அசுத்தமான சேத்துல விழுந்துடுறாங்க. காலையில நான் ஜெபிக்கும் போது நான் கதறியே போயிட்டேன்.
நம்ம சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தா கத்த தொடணும், உண்மையா தொடணும். உண்மையா சொல்லுவோம், அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய கையில இருக்கும். அப்பா அம்மா கையில இல்லாத பிள்ளைகளை ஆண்டவர் எதுவும் பண்ண முடியாது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் வாய் நாட்கள் நீடித்திருக்குன்னு சொன்னாரு. உண்மையாவே நம்ம எந்த அளவுக்கு நம்ம சின்ன வயசு பிள்ளைகளா இருந்தாலும் அப்பா அம்மாக்கும் ஆண்டவராகிய இயேசுக்கும் நம்ம எந்த அளவுக்கு கனத்தை தரமோ அந்த அளவுக்கு நம்ம பெரியவர்கள் ஆவ ஆவ நம்ம கூட இருப்பாரு. அவரு நம்ம கூட அவர் நிற்பாரு, உங்க கூட அவர் நிற்பாரு. நீங்க உலக பிள்ளைகளோட நீங்க ஒப்பிட்டு உங்களை எப்பவும் ஒப்பு கொடுக்காதீங்க. சர்ச்சுக்கு வராத பிள்ளைங்க உங்க கூட பழகலாம், கொள்ளலாம், உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்கள வைத்து ஒரு நாளும் உங்க அப்பா அம்மாவை நீங்க வெறுக்காதீங்க. ஒரு நாள் நீங்க கும்பிடுற ஆண்டவரை வேணான்னு சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் நம்ம இந்த பாட்டை உயர்த்தி பாடுவோம். எல்லாம் உங்க வாய் இருந்தா உண்மையா இதை நான் ரொம்ப துக்கமா சொல்றேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை தரணும். ஒரு சினிமா ஆக்டரை கூட பார்த்து இந்த சபையில வர பிள்ளைகள் ரசிப்பாங்கன்னா கர்த்தர் அதை அரவருக்கிறார். கர்த்தர் அதை அரவருக்கிறாரு. பேசுறேன், நான் சினிமா ரசிகரா இருந்துக்கிறேன். நான் சினிமா ரசிகர், விஜயகாந்த் ரசிகரா இருந்திருக்கிறேன். விஜயகாந்த் எந்த இடத்துல உண்ணாவிரதம் இருந்தாலும் முதலால நான் தான் நிற்பேன். கர்த்தருக்கு தெரியாது. இன்னைக்கு இயேசு தான் என்னுடைய ரசிகர். இயேசு ரசிகர் நானு. இயேசு தான், அவருக்கு தான், அவர் தான். உலகத்துல எத்தனையே நடிகர் இருந்தாலும் இயேசுவை போல உண்மையான ஒரு தெய்வம் இல்ல. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் அவரு, அப்பாக்கு அப்பா, அம்மாக்கு அம்மா, நண்பனுக்கு நண்பனா இருக்கிறவரு இயேசு ஒருத்தர் மட்டும்தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா இந்த பாட்டை பாடலாமா? கை தட்டுங்க, கை தட்டுங்க. இயேசு நாமம் உயர்ந்த நாமம். தம்பி பண்ண. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். சொல்லுங்க சொல்லுங்க. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்தார். இயேசு மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுது. ஆகாத சங்கிலிகள் அறுபட்டு போகுது. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஆமென். நம்ம முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களா? உங்க கையை இருதயத்தில் வச்சுக்கின்னு, ஏசப்பா நீங்க வர வரைக்கும் உங்களை நாங்க கனப்படுத்தணும், உங்களை நாங்க மகிமைப்படுத்தணும். உங்களோட இருக்கிற நெருக்கத்தை நிறையமா தாங்கப்பா, உங்களோட உறவாடுறத அதிகமா தாங்கப்பா. எங்களுக்குள்ள எந்தெந்த காரியங்கள் வந்து உங்களோட இணைந்து நிற்க கூடாதபடி தடை செய்தோம், இந்த ஆராதனையில் எங்களை விட்டு வெளியே போகட்டும். விடுதலையை கொடுங்க. ஆராதனை செய்யறதுக்கு விடுதலையை தாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த விடுதலையை தாங்க. எந்தெந்த அந்தகாரத்தின் ஆவி, துரதினத்தின் ஆவி, பிசாசுடைய ஆவி எங்க வீட்டை சூழ்ந்திருந்து அது இந்த இடத்துல எங்க கூட வந்து நின்று இருந்தாலும் இன்னைக்கு அந்த ஆவி எங்க வீட்டை விட்டு எங்களை விட்டு துரத்துங்கப்பா. அந்த பிசாசை துரத்துங்க. இந்த
சண்டை போடுற ஆவியை துரத்துங்க, வாக்குவாதம் பண்ற ஆவியை துரத்துங்க. குடும்பத்துக்குள்ள ஒரே மனம் இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நிக்கிற ஆவியை துரத்துங்க. தம்பி நம்ம முடிப்போம். இந்த வரியை மட்டும் எல்லாம் சொல்லுங்க. இந்த பூமியில இருப்பா நீங்க சொல்லுங்க. நான் அந்த பாட்டு எழுதுனது எப்படி எழுதுன்னா, இந்த பூமியில எனக்காக ஜீவனையே விட்டவர், உந்தன் ஜீவன் எனக்குள்ள இந்த பூமியில வெளிப்படணும். உண்மையா அவர் ஜீவன் நம்மளுக்குள்ள இருந்தாதான் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா வாழ முடியும். கொலவெறி ஆவிகள் தேசத்துல பரவுது. கொலவெறி ஆவிகள் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்களுக்குள்ள எதை பார்த்தாலும் சாவணுன்றத சர்வசாதாரணமா சொல்லி பேசுறாங்க. உண்மையாக அந்த செத்த ஆவிகள், அந்த மரணத்துக்கு நேரம் மக்களை நடத்துற தீய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்க கூடாது. கர்த்தர் அதை அழிச்சிடணும். தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மரணத்தை கொண்டு வர ஆவிகள் 4 தினத்துல எந்த பகுதியையும் அலமோத கூடாது. எந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள, எந்த வாலிப பெண்களுக்குள்ளயும் யாராலையும் தன்னை எரிச்சிக்கிறது, தன்னை மருந்து குடிச்சு சாவுறது, யாராலையும் யாரும் சாவ விடக்கூடாது. கர்த்தர் அந்த ஆவிகளை நரகத்துல தூக்கி எறியணும். தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படணும். ஒரு வாலிப பிள்ளைங்க மேல தெளிக்கப்படணும். நான் பார்த்தேன், நம்ம பெர்மிட்ல ஒரு ஜபத்தை நாங்க நடத்தணும். ஒரு இடத்துல தூக்கு போட்டுக்கின ஆவி அந்த தெருவெல்லாம் அலமோதுச்சு. 1ஆம் தெருவில் பல பேர் சேர்த்தாங்க, 2ஆம் தெருவில் பல பேர் சேர்த்தாங்க. அப்புறம் ஆண்டவரை கேட்டேன், இந்த பெர்மிட்ல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் தூக்கு போட்டுக்கிறாங்களேன்னு. அவங்க தலையில என் ரத்தத்தை தெளி, அந்த தூக்க கொண்டு வர தீய சக்தி அந்த பகுதியை விட்டு வெளியே போவனாரு. அதே போல நான் அந்த பகுதியில உபவாசத்தோட ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பகுதி மக்களை இதுவரைக்கும் காப்பாத்தினுவாரு. நம்ம தமிழ்நாட்டு மக்களை கர்த்தர் காப்பாற்றணும். நம்ம சென்னையில் இருக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றணும். உண்மையாவே வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் யாராலையும் இறப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்க கூடாது. அவங்க காலத்துக்கு முன்பாக மறிச்சு போக கூடாது. தம்பி ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லுமா, எல்லாம் கைய உங்க முடிஞ்சா நீங்க கண்ணு முன்னு கூட, அப்பா உங்க கையில ரத்தத்தை எடுத்துக்கணும். இயேசுவின் ரத்தத்தை நாங்க தமிழ்நாட்டில் தெளிக்கிறோம். எல்லாம் கையை தூக்கி உங்க கையில கொஞ்சோண்டு விசுவாசத்தோட இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கின்னு நம்ம முடிக்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் தெளிப்போமா. நாளைக்கு இந்த ஓட்டு எண்ணிக்கையில் எந்த இடத்துலையும் வாலிப பிள்ளைகள் இறந்து போகக்கூடாது, பெரியவர்கள் இறந்து போகக்கூடாது. குறிப்பா யாருக்காகவும் யாருடைய உயிரையும் விட கர்த்தர் அனுமதிக்க கூடாது. அது போல பிளாக்மெயில் பண்றது, மிரட்டுறது, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பயம் காட்டுறது, இந்த தீய சக்தியெல்லாம் தேவனுடைய அக்னியால் எரிக்கணும். எல்லாம் கையை உங்க கையில கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். பாருங்க, பைபிள் சொல்லுது இயேசுவின் ரத்தத்துல சமாதானங்குது. இயேசுவின் ரத்தத்துல மரணத்துக்கு நேரா கொண்டு போற தீய வல்லமைகளுக்கு அந்த ரத்தத்துல ஜெயங்குது. சங்காரக்காரன் அந்த ரத்தத்தை காணும் போது, மரண தூதன் அந்த ரத்தத்தை காணும் போது அந்த பகுதியை விட்டு விலகி ஓடினானா. இன்னைக்கு அந்த ரத்தம் தெளிக்கப்படணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எல்லா வாயத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை யாத்திராகும் 12:23 தெளிக்கப்பட்டது போல இப்போது இந்த எலிபன் கேட்ல, இந்த சவுகர் பட்டியல அந்த ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். பொருசுவக பகுதியில் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். கொளத்தூர் பகுதியில் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். பெரம்பூர் பகுதியில் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். வடபயில அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கேகே நகர்ல தெளிக்கிறோம். மயிலாப்பூர்ல தெளிக்கிறோம். மவுண்ட் ரோட்ல தெளிக்கிறோம். துறைமுக பகுதியில் தெளிக்கிறோம். சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். திண்டிவனம் முழுவதும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு ரத்தத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தெளிக்கிறோம். திருச்சியில இயேசு ரத்தம், கோயம்புத்தூர்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். சேலத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். தஞ்சாவூர்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ராமநாதபுரத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். வேலூர், திருப்பத்தூர்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தத்தை இப்போது காட்பாடியில தெளிக்கிறோம். ராணிப்பேட்டில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். தூத்துக்குடியில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். பொள்ளாச்சியில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். கள்ளக்குறிச்சியில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். காஞ்சிபுரத்தில் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஈரோட்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். திருப்பூர்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள தமிழ்நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்துல ஓட்டி எண்ணும் போது எந்த சண்டையும் வரக்கூடாது, எந்த சமாதான கேட வரக்கூடாது. சொல்லுங்க, இயேசுவை உம்முடைய சமாதானத்தின் ரத்தம் இன்னைக்கே நாங்க தெளிக்கிறோம். சமாதானத்தின் ரத்தம் கொலைசீர் 1:20 சமாதானத்தின் ரத்தத்தை நாங்க எடுத்து போது தெளிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உட்காருவோமா? சங்கீதம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 34 அதிகாரத்தில் 34:19 வசனம். 34:19 நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ரோமர் நீதிமான் சிரஸ் மேல, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும். ரோமர் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 5:8 நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாரு அப்படின்னு இருக்குது. அதில் கீழே சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய ரத்தத்தினால நம்மள நீதிமானாக்கப்பட்டன்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் தேவன் நம்மள நீதிமானா மாத்தினாராம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளாம் நீதிமானா காணப்படுறதுக்கு காரணம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால நம்மள அவர் நீதிமானா மாத்திருக்கிறாரு.
வாசிங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். நீதிமான்கள். அப்போ இயேசுவின் ரத்தத்துல நம்மள நீதிமானா மாத்துறது இயேசுவின் ரத்தம். அப்போ இயேசுவின் ரத்தத்துல நம்மள என்ன பண்ணுவாரு? நீதிமானா மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான். அப்ப இங்க பைபிள் சொல்லுது நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினால நம்ம எவ்வளவு கழுவப்படுறோமோ, கழுவப்பட்டு நம்ம அவர் முன்னால வந்து நிற்கும் போது, நம்மளை நீதியா அவருக்கு முன்ன நிறுத்தும் போது நம்மளுக்கு வர துன்பங்கள் வந்து அநேகமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்ன துன்பம்? கடன் வாங்கிட்டு மாசமானா லோனு கட்டலாம் துன்பம். இன்னைக்கு லோனாலே என்ன பண்றதுன்னா தசன பாவம் கூட உண்மையா வராது. லோனு 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 லோனு. ஆமென் சொல்லுங்க. லோனுக்கு ஒரு பாட்டு எழுதலான்னுக்கிறேன். அப்ப என்னதுன்னா நீதிமானுக்கு வர துன்பம் எதுல வருது? நீதிமானுக்கு லோன் வாங்கிட்டு அந்த நீதிமானை அடைக்காத போனா அதுல ஒரு துன்பம். அதே போல குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத போனா அது ஒரு துன்பம். ஆமென். சரீரத்துல நல்ல சுகம் இல்லாத போனா அது ஒரு துன்பம். ஆமென். நம்ம கிட்ட அன்பு செலுத்தணுங்க, அன்பு செலுத்தாத நம்மளுக்கு நேரம் வரும்போது நம்ம அவங்கள பார்ப்போம், அவங்க நம்மளை பார்ப்பாங்க. மூஞ்சி அப்படி போவோம், இப்படி நிற்கும். அதில் என்ன வரும்? நம்மளுக்கு துன்பம் வரும். ஆமென். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது நீதிமானுக்கு அநேக துன்பம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கிறது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்க கூட கர்த்தர் நிற்பாரு. நாமன்னு சொல்ல மாட்டேன். உண்மையை விசுவாசிங்க. என்கிட்ட சொன்னது என்னன்னா, உங்களுக்கு வர கஷ்டத்துல, உங்களுக்கு வர வியாதியில, உங்களுக்கு வர உபத்திரத்துல, ஆமென் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்துல கழுவி இயேசுதான் எனக்கு எல்லாமே சொல்லி நீ நம்புவேனா, அவரு உன் பக்கத்திலே நிற்பாரு. ஆமென் சொல்லுங்க. உண்மையா உங்க பக்கத்துல நின்னுகிறாரு. நான் உங்க கண்ணுக்கு தெரியல, உங்க பின்னால உங்க தோல்ல கையை போட்டுனுக்கிறாரு. பயப்படாத. இந்த வாரம் 5ஆம் தேதி லோனு தருவார். நீ பயப்படாத. நீ உள்ள எந்த காவலையும் வைக்காத. அமைதியாரு, அமைதியாரு. சில பேர் அழித்துவாங்க தெரியுமா? பின்னால அழுதுனே இருப்பாங்க. எதனா அப்படிங்க. அது போல உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, நீ உட்கார்ந்துக்கிற, அவர் நின்னுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நின்னுக்கிறாரு? உன் கஷ்டத்துல இருந்து உன்னை விடுதலையாக்க, உன் குடும்பத்துல வர சமாதான கேடுல இருந்து உன்னை விடுதலையாக்க, பிசாசுடைய போராட்டத்துல இருந்து உன்னை விடுதலையாக்க இந்த காலையில உன் பக்கத்துல அவர் வந்து நின்னுக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டேறமே? நல்லா ஆமென் சொல்லுங்க. உண்மையா நின்னுக்கிறாரு. நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. நீதிமன்னா யாரு? அப்பா அம்மா கீழ்ப்படியணும் சொல்லுங்க. கர்த்தருடைய பேச்சைய அந்த குழந்தைங்க கேட்க கத்து கொடுத்தாங்க. அப்பா அம்மா பேச்சு அந்த குழந்தைங்க கேட்கும். ஆமென் சொல்லுங்க. உண்மையாவே கர்த்தர் நம்மளுக்கு ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்குது. அவங்க எல்லாவற்றையும் நின்று கர்த்தர் விடுவிப்பாரு. ஆமென். முதல்ல துன்பம் யாரு எங்க வருதுன்னா, பிள்ளைகளால வர துன்பத்தை கர்த்தர் மாத்தணும். யாரால வர துன்பம்? ஆமென் சொல்லுங்களா. பாருங்க, இப்போ அம்சலோனா தாவீதுக்கு வந்து துன்பம் யாருன்னா, பிள்ளைங்க தான் துன்பம். மனைவி துன்பம். மனைவி தாவீதுக்கு துன்பத்தை கொடுத்தாங்க, பிள்ளைங்க துன்பத்தை கொடுத்தாங்க. மாமன் யாரு? மாமி யாரு? ஆமென் சொல்லுங்க. மருமக
மருமக, இது மாதிரி சொல்லுவாங்க. இவங்களாம் யாரு? வீட்டுல துன்பத்தை கொடுத்தாங்க. யாருக்கு? தாவீதுக்கு. ஆனா தேவன் தாவீதோட நின்னு என்ன பண்ணாரு? அவர் விடுவிச்சாரு. நம்மளுக்கு கூட ஃபர்ஸ்ட் வீட்டுல வர துன்பத்தை கர்த்தர் மாத்தணும். மாத்துவாரா? ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க, மாத்துவாரு. இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுல ஒரு விடுதியை தரப்போறாரு. ஏன்னா இங்க பாருங்க, 2 சாமுவேல்ல நான் முன்ன கூட பார்த்து சொன்னவங்க கிட்ட 15ஆம் அதிகாரத்துல தாவீதை போல ஒரு நல்ல இரக்கமுள்ள மனுஷன் யாரும் இல்லை. இரக்கமுள்ள மனுஷன் எதிரியா இருந்தா கூட அவனை நேசிக்கிறவான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சோத்திரம். 2 சாமுவேல் 15:2. மேலும் அம்சலோனா காலை தோறும் எழுந்து பட்டணத்தின் வாசலுக்கு போகிற வயல் ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் எந்த ஊருன்னு கேட்பான். ஒரு ஆள் நம்ம இந்த பக்கம் பெரிய நம்ம தெருக்கா வந்தா, பிரிகில் ரோடுக்கா வந்தா, எலிபன் கேட்டுக்கா வந்தா, கொளத்தூருக்கா வந்தா, இது மாதிரி நீங்கள் உங்கள் வயல உங்கள் பேரை வச்சுக்கலாம். உங்கள் தெருவில் அந்த இடத்துல போயிட்டு தாவீதுடைய மக அம்சலோன் உட்கார்ந்து நீங்கள் எங்கே போகிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல தாவீது அரசாள்றாரு. தாவீதை போல உண்மையாக அன்புலையும் இரக்கத்திலையும் மக்களுக்கு தயவு செய்யறதுலையும் ஒரு நல்ல ராஜா இல்லவே இல்லை. ஒரு நல்ல அப்பா அவங்களுக்கு இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், நல்ல அருமையான ஆள் தாவீது. ஆமென் சொல்லுங்க. ஜீசஸே வந்து தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாரு? சொல்லுங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவனா உன்னை கண்ட, எனக்கு சித்தமானதெல்லாம் நீ செய்யறன்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து தாவீது வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமானவரா நடந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. என்னுடைய தலைப்பு என்னன்னா, விடுவிப்பாரு, ஆதரிப்பாரு, அபிஷேகம் செய்வாரு, தப்பிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க. விடுவிப்பாரு, ஆதரிப்பாரு, அபிஷேகம் பண்ணுவாரு, தப்பிப்பாரு, ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு விடுதலை வேணும். வேணுமா வேணாவா? சொல்லி உங்களை விசாரிக்கிறதுக்கு அங்கே ஒருத்தரும் இல்லை சொல்லுவான். 2வது, அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுவான்னா கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. 3வது என்ன சொல்லுவான்னா, என்ன தலைவனா வைங்க. அல்லேலூயா. என்ன தலைவரா வைங்க, என்ன தலைவரா வைங்கன்னு சொல்லி இங்க சொல்லிட்டு பாருங்க. அவன் ஜனங்களை வஞ்சித்து செய்த காரியங்களை ஜனங்களுக்கே தெரியல. இன்னைக்கு பாருங்க, தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளை அந்த பிள்ளைங்க வாங்கணும்னு பார்த்தா, வேலை செய்யற ஆளோட போய் நண்பரை பழகிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளை வாழுது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற போல இந்த பிள்ளை வாழுது. காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற போல இந்த பிள்ளை வாழுது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை விடுதலை ஆகணும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் வந்து வஞ்சித்து ஜனங்களை கூட்டி சேர்த்துக்கிறது வந்து அந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி நிறைய இருக்குது. இயேசு சொன்னாரு, கிறிஸ்து இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்கள வஞ்சிப்பாங்கன்னாரு. கூடமான அற்புத அடையாளத்தை செய்து தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க வஞ்சிக்கப்படுவாங்கன்னாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், ஒரு 10 வயசு பிள்ளைகளுக்கு 10 வயசானவ பிள்ளைகள் வந்து இன்னைக்கு அப்பா அம்மா கையில அடங்கவே முடியல. அம்சலோனா தாவீதை போல அம்சலோனாக்கு ஒரு நல்ல தகப்பனை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனா பாருங்க, தாவீதுடைய பேரையே அவன் கெடுத்தான்.
சொல்லுங்க. அங்க பைபிள் சொல்லுது, அவன் யார் அம்சலோனா அகிதோப்புன்ற ஒருத்த ஆலோசனை சொல்றவன் தாவீதோட கூட இருந்தான். அகிதோப்பு அவன் ஆலோசனையை கேட்டு அவன் தேவனுக்கு கர்த்தருடைய ஆலோசனையை போல அகிதோப்பு பேசுவானா. உங்க அப்பா இப்படி பண்ணு, உங்க அப்பா அந்த நேரத்தில் காட்டில் இருப்பாரு, இவ்வளவு ஜனங்களை அமிச்சு உங்க அப்பா இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு. ஆனா தாவீதோட இருந்த சில ஊழியக்காரங்க தான் தாவீது ராஜாவை அந்த இடத்துல பாதுகாத்துக்கிறாங்க. அல்லேலூயா. அம்சலோன் ஆலோசனைய, அகிதோப்பினுடைய ஆலோசனைய தாவீது சொல்றாரு, பைத்தியமாக்குங்கப்பான்றாரு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கூட இவங்க படிக்கிற இடத்துலயோ காலேஜ்லயோ இல்லை இவங்க வேலை செய்யற இடத்துலயோ எந்த இடத்துல எங்க போனாலும் அவங்கள கெடுக்கிற மனுஷனுடைய எண்ணங்களை கர்த்தர் பைத்தியமாகணும், அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கணும். நம்ம ஜெபிக்கணும் அதுக்கு. அல்லேலூயா. உண்மையா பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் விடுதலையை கொடுக்கணும். ஆமென். அவன் அந்த பிள்ளை ஆண்டவர் அவன் கூடக்கிற அத்தனை அதிகாரிகளும் அந்த அம்சலோன் பண்றதை தாங்கவும் முடியல. தாவீது சொல்றாரு, என் பிள்ளை எதுவும் பண்ணாதீங்க, என் பிள்ளை எதுவும் பண்ண. பாருங்க, ஒரு பையன் அவங்க வீட்டை விட்டு ஒரு மலையில போயிட்டு ஒளியத்தக்கதாக தொத்திக்கினே போறான். அல்லேலூயா. அந்த 2 சாமுவேல் 16:17 பாருங்க, செருப்பு இல்லாத கால்நடையா நடந்து தாவீது மலையில போய் அழுவுறாரு. நீங்க கூட உங்க பிள்ளைகளால அழுவலாம், உங்க பிள்ளைகளால துக்கப்படலாம். இன்னைக்கு கர்த்தர் அவங்க மேல இருக்கிற ஆவியை துரத்துவாரு, அந்த பிசாசியை துரத்துவாரு. உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, உன் பக்கத்துல கர்த்தர் நின்னுகிறாரு. அல்லேலூயா. நீ கொஞ்சம் கர்த்தருக்கு நீ அதிகாரமா பேசு, சொல்லு, நான் உன் பிள்ளை. அமன் சொல்லுங்க. நின்னாரு, தாவீதோட நின்னாரு, கால்நடையா போறான். அந்த இடத்துல போனா ஒருத்தன் மண்ணு வாரி வீட்டை விட்டு வெளியே போனதுனால பார்த்து அவன் பையனை அடிக்க வரான் சொல்லிட்டு மண்ணை எடுத்து கல்லை எடுத்து தாவீது மேல தூவுறான். அல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தர் அனுமதி இல்லாத இவன் என்ன தூசிக்க மாட்டான், இவனை விட்டுருங்கன்றான். அமன் சொல்லுங்க. நான் இதை முடிக்கிறேன். நீங்க பார்த்துங்க, எனக்கு காலையில் ஒரு ரொம்ப துக்கமான ஒரு காரியம் இப்போ நான் காட்டின பாருங்க. ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளை வளர்க்குறாங்க, ஆனால் அவங்க வளர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-10 வயசு வரைக்கும் கரெக்டாகிறாங்க. 12, 13, 15, 16, 17, 18க்குள்ள போறதுக்குள்ள கண்ட பிசாசுடைய ஆவிகளும் மற்ற பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆவியெல்லாம் இவங்க கிட்ட பூந்து அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற வாசனையை கெடுத்துடுறாங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை தொடணும், நம்ம பிள்ளைகளை தொடணும், நம்ம பிள்ளைகளை தொடணும். நீங்க கூடுற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கட்டும். கண்ணவங்கிட்ட போய் பேசாதீங்க, கண்ணவங்கிட்ட பேசி இருக்காதீங்க. அமன் சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல்லயே ஏஜென்ட்டா ஒரு ஆளை எழுப்பி கெஞ்சா வித்து கெஞ்சா அப்படின்னு பல காரியங்களை பவுடர் விற்கிறாங்க. அதுக்கு ஸ்கூல் பிள்ளைகளே பிடிச்சி உன் ஃப்ரெண்டுக்கு வித்து கொடுறா, உன் ஃப்ரெண்டுக்கு கொடுறான்றாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அந்த அந்த பையன் சம்பாதிக்கிற பையனா இருப்பான், அந்த விற்கிறவங்க கிட்ட மாமூல் வாங்குறவனா இருப்பான். ஆனா அவன் பல பேரை காலேஜுக்குள்ள கெடுக்கிறான். அவன் நல்லவனா தெரியுறான், ஆனா தாய் தகப்பன் பேசுற காரியம் அந்த பிள்ளைகளுக்கு எரிச்சலா தெரியுது, கசப்பா தெரியுது. அமன் சொல்லுங்க. பாருங்க, தாவீதுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, சாலமோனை கர்த்தர் கொடுத்தாரு. அமன் சொல்லுங்க. நம்ம சபையில சாலமோனை கர்த்தர் எழுப்பணும். அமன் சொல்லுங்க. சாலமோன் யாரு? அம்சலோனா அவன் பையன் தான், அதோனியா அவன் பையன் தான். அமன் சொல்லுங்க. ஆனா தாவீது பாருங்க, இவன் தாவீதை துரத்தினுவான்னா, ஆனா சாலமோன் தாவீதை துரத்தல. தாவீதுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சாலமோன் செய்தான். நம்ம சபையில கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. இந்த 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரத்துல 5:4-3 சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான். சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான். 1 சாமுவேல் 2 சாமுவேல்
12ஆம் அதிகாரம். வாசிங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாவுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலொமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். ஆமென். சாலமன் இடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தாரு. சாலமன் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்தான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க கூட கர்த்தர் மேல அன்பா இருக்கட்டும். கர்த்தர் மேல அன்பா இருந்தா தாய் தகப்ப மேல அன்பா இருப்பாங்க. ஜபத்தை மதிச்சா, ஆராதனையை மதிச்சா, ஆமென் சொல்லுங்க. உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு தேவனுக்காக அவங்களை விட்டு கொடுத்து நம்ம வாழ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல அவங்க அன்பு செலுத்துவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாரு, தாவீது இருதயத்தில் இருந்தத சாலமன் நிறைவேற்றினான். 2 நாளாகம் 6ஆம் அதிகாரம் 6:8 ஆனாலும் கர்த்தர் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று இப்பொழுது கர்த்தர் சொல்லின வார்த்தையின்படியே நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி. பாருங்க, கர்த்தருக்கு தாவீதுடைய இருதயத்துல இருந்தத, கர்த்தர் மேல இருந்த அந்த காரியத்தை சாலமோன் நிறைவேற்றினாராம். நம்ம பிள்ளைகளை அப்படி மாறக்கூடாதா? அம்சலோனாவா இருக்கணுமா, சாலமா இருக்கணுமா? சாலமனா கர்த்தர் மாத்தணும். அவன் முதல் பாருங்க, பிள்ளைகள் காயில பார்த்தா நிறைய வாலிப பிள்ளைகள் இப்போ பல பேர் தகராறு பண்றது, சண்டை பண்றது. ஆமென் சொல்லுங்க. இவங்கெல்லாம் பார்த்தா நிறைய தாய் தகப்பனுக்குள்ள இல்லாத பிள்ளைங்க தான் இப்படிப்பட்ட காரியங்க பண்றாங்க. கர்த்தர் அதை மாத்தணும். நம்ம சபைக்கு வரவங்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் தொடணும், இன்னைக்கு சந்திக்கணும், இன்னைக்கு அவங்கள விடுதலை ஆக்கணும். ஆமென். ஆமா, அது மட்டும் இல்ல, சொந்த மாமனாரு 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்றாரு 12:15 கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. ஆமென். 12 கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவுல நின்று நம்ம கூட நிப்பாரு, நம்ம வீட்டுல நிப்பாரு. ஆமென். நடுவுல நின்று சோத்திரம் நியாயத்தை விசாரிச்சு என் காரியத்தை உம்முடையத்துல நீதியா உன் பேர்ல நானு கை போட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சவுல் அந்த இடத்துல மாட்டிக்கினார். தாவீது கிட்ட தொத்திக்கினே வரான். ஆனா சொல்றான், உன் ஜீவன் எப்படி என் பார்வைக்கு அருமையா இருந்ததோ அது போல என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்குதுன்றான். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, முதல்ல விடுதலை. சொந்த மாமனாரே பாருங்க, இன்னைக்கு சொந்த குடும்பத்திலேயே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது கொஞ்சம் அப்படி இப்படி செய்யாத போகும்போது அந்த வீட்டில் வர பிரச்சனை கொஞ்சம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கொடுத்துனே இருந்தா அவங்க நல்லவங்க, கொடுக்காத போயிட்டா அவங்களாம் சொந்தக்காரா. புள்ள இருந்து, பொண்ணு இருந்து, மருமக இருந்து, அதே போல மாமனார் இருந்து என்ன பண்றாரு, மாமியார் இருந்து என்ன பண்ணுது, அவங்க தான் இதுலயே கோஷ்டி பிரச்சனை ஆகும். ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தத்துல நம்ம கழுவப்படும் போது மாமனார அப்பாவை பார்க்கணும், மாமியார தாயா பார்க்கணும், அது போல மருமகனும் அவங்க அம்மாவை எப்படி பார்க்கணும், அம்மாவா பார்க்கணும் கண்டி, மாமியாரா பார்க்க கூடாது.
அம்மாவை பார்த்தா நீ அசால்ட்டா பேசுவ. ஆமென் சொல்லுங்க. நீ மாமியாரை பார்த்தா பேசுவியா? சொல்லுங்களேன். உண்மையா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள கர்த்தர் விடுதலை தரணும். தாவீது அப்படி இல்லை. மாமனார தகப்பனை போல பார்த்தான். அல்லேலூயா. அந்த மாமனார் தான் தொடர்ந்து மந்திரக்காரங்கிட்ட சூனியக்காரங்கிட்ட வரைக்கும் போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அங்க பைபிள் சொல்ற சூனிய மந்திரக்காரங்கிட்ட போய் நிக்கிறான். அதனால எவன் மந்திரக்காரங்கிட்ட சூனியக்காரங்கிட்ட போனானோ அதுவும் அவனை அடிச்சதை கண்டி தாவீது அவனை அடிக்கல. ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, மனைவி அதை தான் கர்த்தர் சொல்றாரு. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிச்சாரு. உங்களை கூட கர்த்தர் விடுவிப்பாரு. உங்க கூட கர்த்தர் நிப்பாரு. ஆமென் சொல்லுங்களா. பாருங்க மனைவி என்ன சொல்லுது பாருங்க. 1-2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல 16 கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்தில் பிரவேசிக்கும் போது சவுல் குமாரத்தியாகி மீகாள் பார்த்து தாவீது ராஜாவை கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணி கண்டு தன் இதயத்தில் அவனை அவமானப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. பொண்டாட்டி என்ன பண்ணுது? எப்ப பார்த்தாலும் கத்தர், எப்ப பார்த்தாலும் கத்தர். இன்னைக்கு கூட இப்ப புருஷன் பொண்டாட்டிக்கு தகராது வந்தா, நீ எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ற, எப்ப பார்த்தாலும் கத்தர் என்ற வேற யாரை கூப்பிடுவாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பாரு இந்த இடத்துல தாவீது மனைவிய தாவீது அவமானப்படுத்துது. அவன் சொல்றான். இப்ப பாருங்க, உண்மையாவே நம்ம இன்னைக்கு நல்லா வாயறதுக்கு காரணம் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு பாருங்க. அந்த 20 வாசிங்களா. திரும்பும் போது எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷனு, அற்ப புருஷன் வாடாவ போட வாயிடுவான் அப்படின்னா போதும். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம சபையில் அப்படி இல்லை. அதுதான் சில புருஷன் வந்து முந்தி என்ன பண்ணுவாங்க, வாயில ஒரு குத்துருவாங்க. அப்படி குத்துனா கொஞ்சம் ரத்தம் வந்தோடனே ஆகும். இப்படி தொட்டு பார்த்தா எச்சன்னு பார்த்தா ரத்தமா இருக்கும். ரெண்டாவது வாய் வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல தாவீது மனைவியை தாவீது என்ன பண்ணுது? அவமானப்படுத்துது. அது இன்னைக்கு வீட்டில் தான் நிறைய நாவுது. நம்மளுக்கு துன்பம் வருது. கர்த்தரை பத்தி சொன்னா, சபை பத்தி பேசினா, வேற யாரை பத்தி சொல்ல முடியும்? இங்க வந்தா தானே நம்மளுக்கு ஒரு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து நீ கேட்கலையா? உண்மையாவே நான் ஜெபிக்கும் போது கட்டாயமா கர்த்தர் உன்னை தொடுவாரு, உன்னை மாத்துவாரு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். எங்க சபை உள்ள இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள வர அந்த குழப்பத்தின் ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, கர்த்தரை வேணான்னு வீட்டுக்கார் வீட்டுல இருப்பாரு, மனைவி இங்க இருக்கும். அது துக்கம் இல்லையா? அது துயரம் இல்லையா? கர்த்தர் அவங்களை தொடுவாரு. ஆமென் சொல்லுங்க. தொடுவாரா? உண்மையா உங்க கூட கர்த்தர் நிப்பாரு. நீங்க போகும்போது தனியா போல, அவரோட நீங்க போறீங்க. அப்ப இந்த இடத்துல தாவீது என்னன்ற பாருங்க. அது கீழே வாசிங்க. 21. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலாம், அவருடைய எல்லா வீட்டை பார்க்கலாம், என்னை இஸ்ரவேல் மேல இஸ்ரவேல் மேல் கர்த்தர் ஜனத்து மேல தலைவராக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட. ஆமென். நான் கர்த்தருக்கு முன்னால ஆடி பாடுவேன். அதுதான் நம்ம செய்யறோம். இப்ப என்ன பண்றோம்? ஆமென் சொல்லுங்களா. ஆமா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தா அது பலனாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தாவீது நிறைய பாட்டு பாடி தான் அந்த அம்மாக்குள்ள கிராவில தோத்திக்கிறேன். நீங்க பாட்டு
பாட்டு பாடினாதான் உங்க வீட்டுல இருக்கிற இந்த சமாதானம், உங்க துக்கத்தை கொண்டு வருது, துயரத்தை கொண்டு வருது, துன்பத்தை கொண்டு வருது. இப்போ சினிமா பாட்டுல நம்ம வீட்டுல கேட்டு இருக்க மாட்டோமா? கொஞ்சம் கர்த்தருடைய பாட்டை கேட்போமே. வீடு முழுவதும் கர்த்தருடைய பாட்டுல நிரப்பு பாடட்டுமே. அப்ப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆவி, புருஷனுக்குள்ள இருக்கிற ஆவி, மனைவிக்குள்ள இருக்கிற ஆவி, சொந்த பந்தக்காரர்கள் வந்து நம்ம நல்லா இருந்தாலும் அமன் சொல்லுங்க, எப்ப எவ்வளவு பணம் வந்தாலும் இப்பத்துக்கு போதுமான அளவுக்கு வீட்டுக்கு பத்த மாட்டுது. அது மாதிரி நாள்ல நம்ம வந்துட்டோம். வெளியாளுக்கு நம்ம பார்த்தா நல்லா இருக்கிற போல இருப்பான, நம்ம வீட்டுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வர கஷ்டங்கள். அமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தட்டுங்க கையா, இது தட்டுங்க, இதுமே காட்டு. குடும்பத்துல வர பிரச்சனை நம்மளுக்கு என்ன இல்ல, பலம் இல்லாத போது நீ கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரு, உங்க கூட அவர் நிப்பாரு. கை எப்படி காட்டுங்க. எல்லாம் காட்டணும், நீங்க எல்லாம் கையை காட்டணும். அதுக்குன்னு இப்படி குத்தாதீங்க. ரைட், காட்டு, கையை காட்ட. முடிஞ்சா அவங்க அப்பா அம்மா, அப்பா பையன் கர்த்தருக்குள்
கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருந்தா வேண்டுதலுக்கு அருள் செய்வாரே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருந்தா வேண்டுதலுக்கு அருள் செய்வாரே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் வர துன்பங்களை கர்த்தர் இன்பமா மாற்றணும். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்க, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று இந்த மாசத்துல கர்த்தர் விடுதலையாக்குவார். ரெண்டாவது நம்ம டக்குன்னு பார்ப்போம், முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 7:10 வாசிங்களா. தேவனும் அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரத்திலும் இருந்து அவனை விடுவித்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. உங்களை கூட கர்த்தர் எல்லா உபத்திரத்திலிருந்து விடுவிப்பாரு, எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுவிப்பாரு, எல்லா கடத்திலிருந்தும் விடுவிப்பாரு. விடுவிச்சோடனே திருப்பின ஒரு லோனை போட்டு, புரியுதா? நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம், லோன் போனோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாவது ஆதரிச்சாரு. இப்போ நம்மள ஆண்டவர் விடுதலை ஆக்கும் போது கஷ்டத்திலிருந்து, கடத்திலிருந்து, பொருளாதார நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும் போது நம்ம மற்றவங்கள ஆதரிக்கிறவங்களா மாறணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குவாரு. சரீர வியாதியில இருந்து விடுதலை ஆக்குவாரு. நீங்க பாருங்க, யோசேப்பு ஜெயில இருந்து அழுவுறாரு. ஆதியாகமம் 39:40 அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல சொல்றாரு. 15:40-15 போதும். 14 இதோ இதுதான் அது அர்த்தம் என்று சொன்னான். அன்றிலும் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தழு வைத்து என் காரியத்துல பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. பாருங்க, தேவன் குறிச்சத நிறைவேற்றுவார். இந்த மாசம் பேசின இவனை குறிச்சு, யோசேப்பை குறிச்சு தேவன் பல திட்டம் வச்சிருந்தாரு, பல பிளான் வச்சிருந்தாரு. இவனை வச்சுதான் இவங்க குடும்பத்தை ஆதரிக்கணும்னு தேவனுடைய நோக்கமா இருந்தது. இவனை வச்சுதான் தேசத்துல இருக்கிறவங்களை ஆதரிக்கணும்னு தேவனுடைய நோக்கமா இருந்தது. அல்லேலூயா. வீட்டுல உபத்திரம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல பார்த்தா யாக்கோப்புக்கு 4 மனைவி. இன்னைக்கு ஒரு மனைவி இருந்தா வீட்டுல தாங்க முடியல. 4 மனைவி, 13 பிள்ளைங்க, ஒரு பெண்ணு, மீதி 12 பேரு. குழந்தைங்களுக்கு குறைவே இல்லை. அந்த காலத்துல 16 பெரிவாழ் வாழணும். ஆமென் சொல்லுங்க. 16 பெத்து வாழணும். அதனாலேயே அந்த சொன்ன அந்த வாக்கு தத்துவமே இன்னைக்கு நிறைய பேர் 16, 20, 25 கூட பெத்துங்கிறாங்க. அது வயிறான்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, அவரு அந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல பார்த்தா யோசேப்பு மட்டும்தான் அந்த வீட்டுல அண்ணன் தம்பிங்க பண்ற காரியத்துல அப்பா கிட்ட சொல்லுவார். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கு. யோசேப்பு மட்டும்தான் நீதியா நடந்தாரு. மீதி அத்தனை பேர் ஆடு திருடுறேன். எங்க போனாலும் ஆடு அடிச்சு இல்லை ஆடை வித்துட்டு அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க, கரடி வந்து சாவடிச்சிச்சு, சிங்கம் வந்து சாவடிச்சிச்சுன்னு. ஆனா யோசேப்பு மட்டும் தான் அப்பா கிட்ட போய் சொல்லுவாரு, இவனுங்க அத்தனை பேரும் போய் சொல்றானுங்கப்பா, இவனுங்க சரியில்லாதவனுங்கப்பா, துன்மார்க்கமான ஜீவியம் ஆயிராங்கப்பா, தேவனுக்கு பிடிக்காத காரியத்துல இவனுங்க அதிகம் பண்றாங்கப்பா. அப்பா கிட்ட நம்ம கூட ஏசப்பா கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. அவர் யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்ததுனால இவன் எது நம்ம தப்பான காரியத்தை பண்ணாலும் சொல்றான்னு சொல்லிட்டு தூக்கி
தூயில போட்டுறாங்க. அங்க ஒரு துன்பம். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தன் வர அந்த இடத்துல ஆடு மாடு வாங்குறவன் இவனை வாங்கிக்கிறான் 20 வெள்ளி காசு குத்து. அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டுக்குது 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேல் கையில அவனுங்க வித்துட்டானுங்குது. இப்ப அந்த இடத்துல சொல்லப்படு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல போர்த்திபா வீட்டுல போயிட்டு அவன் வேலை செய்யறவனா இருந்தான். அவன் சொல்லுங்க, கர்த்தர் அவன் கூட நின்று அந்த அவன் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணாரு. அவன் சொல்லுங்க, காரணம் என்ன தெரியுமா? அவன் நீதியா வாழ்ந்தான். வீட்டில் தப்பு பண்ணா சொல்லுவான், வேலையில தப்பு பண்ணா சொல்லுவான். இப்போ வேலையில வந்து ஓனர் அம்மாவும் என்ன பண்ணுது, அவனை கையை பிடிச்சி வலிக்குது. அவன் சொல்லுங்க, தட்டி விடுறான் ஒரு தட்டு. இல்லையா சொல்லுங்க, தட்டிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடியாடுறான். ஆமென். அவன் சொல்லுங்க, இப்ப பொம்பளை கேஸ்ல யோசிப்பை தூக்கி உள்ள போட்டாங்க. இப்ப ஜெயில இருக்கிறாரு. ஜெயில போனா அங்க போனா துக்க முகமா வைக்கிறாங்க. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம கூட கர்த்தர் நிப்பாரானா, அவன் சொல்லுங்களா, நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையோட இருந்தாலும் நம்ம இயேசுவின் நாமத்தினால் மற்றவங்களுக்கு விடுதலை தானே தந்துருவாரு. அல்லேலூயா. இவருக்கு துன்பம், ஜெயில உள்ள வந்துக்கிறான். அங்க பார்த்தா ஒருத்தன் 2 பேர் ராஜா வீட்டுல இருந்து வந்தவங்க வந்துக்கிறாங்க, கவலையோட இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, துக்கமுகமாகறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு காரியம் சொல்றான். 2 பேரை கேட்கறாங்க, எங்களுக்கு இப்படி கனவுல இப்படிப்பட்ட காரியம் வந்தது. 3 நாள்ல கர்த்தர் உன்னை உயர்த்த போறான்றான் ஒருத்தனை. இன்னொருத்தனை சொல்றான், 3 நாள்ல உன்னை தூக்குல தொங்க வைக்க போறாருன்னு. அல்லேலூயா. இப்போ அததான் அந்த யோசேப் சொல்றான், நீ வாழ்வடையும் போது என்ன நினைத்து இந்த ஜெயில இருந்து என்ன வெளியே விடுதலை ஆக்குன்றான். ஆனா அங்க பைபிள் சொல்லுது, அந்த ஆதியாகமம் 40:23 ஆனாலும் பான பாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆமென் சொல்லுங்க. அதுதான் சில பேர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகும்போது கனவு மனுவே வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாத்துலேயும் கொஞ்சம் அப்படி இப்படி 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 உயர்ந்து வந்துடுவாங்க. இது வரும்போது எப்படி இருந்தது தெரியுமா? ஐயோ ஐயோ, இது பண்றத பத்தியா கொஞ்சம் நினைச்சு பாருமா அப்படின்வாங்க. இதுல நீ மட்டும் ஒழுங்குமா, நீ எப்படி இருந்த தெரியாதா அப்படின்னு. இவன் யோசேப்ப மறந்துட்டான், நினைக்கலன்னு. அப்போ தேவன் நம்மளை விடுவிக்கும் போது நம்ம உண்மையாவே மற்றவங்கள ஆதரிக்கிறவங்கள மாறணும். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு அவரு விடுதலை ஆக்க போற இடத்துல ஆதரிச்சாரு, ஜெயில இருக்கிறவங்களை ஆதரிச்சாரு, போத்திபா வீட்டுல இருக்கிறவங்களை ஆதரிச்சாரு, அவன் ஃபேமிலி அவர் ஆதரிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவன் வந்து பண்ண நல்ல காரியத்துக்கெல்லாம் ஆதரிச்ச காரியத்துக்கெல்லாம் அவனுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. இவன் விடுதலையாக்கந்த அவன் மறந்தாலும் அந்த தேசத்துல வந்த பஞ்சத்துல இங்க பைபிள்ல சொல்லப்பட்டுக்குது, யோசேப்பு அப்பதான் நினைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டம் வரும்போது, கடன் வரும்போது, பொருளாதார நெருக்கம் வரும்போது தான் நினைப்பாங்களே கண்டி, நல்லா இருக்கும்போது யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல தாம் தூம் தகான் சாப்பிட்டு சொந்தக்கார கந்தக்காரெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நல்லா தவறணும். என்னக்கா அண்ணி, சித்தி, மாமி எப்படிங்கிற அப்படின்னுவாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஏப்ப விட்டு. ஆனா நல்லா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன பண்றது, கண்டு கொடுக்க கிட்ட கூட பாக்குறது இல்லை. ஆனா யோசேப்பு அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை கர்த்தர் வந்து அவர் கூட நின்னதே காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜெயில விழுந்து போனவங்களையும் ஆதரிச்சான், போத்திபா வீட்டுல பாவம் செய்தவங்களையும் ஆதரிச்சான், வீட்டுல கஷ்டப்பட்டு நெருக்கப்படுறவங்களையும் அவன் ஆதரிச்சதுனால்தான் பெரிய தேசத்திலேயே பிரதமருக்கு அடுத்ததான் தேவன் அவனை கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்த்தாரு. அப்ப நம்ம கூட ஆதரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆதரிக்கணும். நம்ம நல்லா இருந்தா போதாது, நல்லா இருக்கும் போது என்ன பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணும். ஆமென். இப்போ ஒரு
நீங்க உங்க சொந்த பந்தத்துக்கு ஒரு 500 ரூபாய் இப்ப கொடுக்காத, செத்துட்டா போதும். பெரிய மாலை தான். அங்க சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியல, இல்லை டமாட்டி மாட்டமே அப்பா அம்மாவுக்கு மாலை வாங்கின்னு வரணும் சொல்லி பெரிய மாலை, ரோஜா பூ மாலை வாங்கின்னு வந்துட்டேன். அவர் செத்தவர் இந்த மாலையை பார்த்து என்ன பண்ணுவாரு, ஒரு ரோஜாவை மோந்துட்டு திருப்பணும், சென்ட்டு தடவுறது. உயிரா இருக்கும் போது அம்மன் சொல்லுங்க, நல்லா இருக்கும் போது அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், கேட்கறவங்கள ஹெல்ப் பண்ணணும். அம்மன் சொல்லுங்க, யோசேப்பு அதை செய்தாரு. அல்லேலூயா. பாருங்க, அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இதோட முடிச்சிடறேன், டைம் இல்லை. ஆதியாக 45ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவனை பத்தி அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் இவன் யாருன்னு காட்டுறான். 45ஆம் அதிகாரம் 7, பூமியில உங்க வம்சம் ஒழியாத இருக்க, உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்கும் தேவன் என்ன உங்களுக்கு முன்பாக அனுப்பினார்ன்றான். இவனை குயில தூக்கி போட்டானுங்க, இவனை வித்துட்டானுங்க, இவனை கேலி கிண்டல்லாம் பண்ணானுங்க. அப்படி பண்ணாலும் அவங்கள அவன் ஆதரிச்சான். நம்ம ஆதரிப்போமா? யாருன்னா நம்ம கிட்ட மாட்டிக்கினா போதும், சொந்தக்கார பந்தக்கார மாமியாரோ மாமனாரோ யாரா இருந்தா இருக்கட்டும், அவர் என்ன பேசுறாரு தெரியுமா, இன்னைக்கு உங்க வீட்டுக்குலாம் வர மாட்டானு, இப்பயா எங்க வீட்டாண்ட வந்து நிக்கிறாரு, 500 ரூபாய் கேட்டேன். அல்லேலூயா. அந்த புருஷன் பாடுற பாடு கொஞ்சம் இல்லை, மூச்சே திணறிடும். அங்க அப்பா அம்மா அப்பா எதுனா வாங்கிட்டாப்பா. இப்போ பெரியவங்க பாருங்க, ஒரு நிலை மாதிரி இருக்காது. அம்மன் சொல்லுங்க, நல்ல வாய்த்தா அம்மன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப காலகட்டத்தில் 80 வயசு ஆனாலும் நினைவு கரெக்டா இருந்தது. இப்ப 70 வயசு மாறினாவ நினைவு போயிடுது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆனா நினைவு நம்மளோட எப்பவும் நிலையா இருக்கணும்னா பைபிள் நிறைய படிச்சா கட்டாயமா இருக்கும், நிதானம் குறையாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்ம நல்லா இருக்கும்போது ஆதரிக்கணும். யோசேப்பு அடிச்சவங்களை ஆதரிச்சாரு, அவனை வித்தவங்களை ஆதரிச்சாரு, அவனை தகாத வார்த்தையை பேசி கேலி கிண்டல் பண்ணனவங்கள ஆதரிச்சார். நாங்க எழுதப்பட்டிருக்குது. அவன் தேசத்தையும் ஆதரிச்சான், அவன் குடும்பத்தாரையும் ஆதரிச்சான். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்க. இங்க ஃபேமிலியை ஆதரிக்கிறான். ஆதியாகம் 47:12 யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனுடைய குடும்பத்தாரையும் அனைவரையும் அவர் குடும்பத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து ஆதரித்து வந்தான். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தர. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு விடுதலை தராரு? முதல்ல அவர் விடுவிப்பாரு, ரெண்டாவது அவர் நம்மள ஆதரிப்பாரு, நம்ம மற்றவங்களை ஆதரிக்கணும். அதான் அந்த மத்திய சுவிசேஷம் 20:21 பார்த்தா அந்த ஒரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 2 பேர் கடன் வாங்குறாங்க. ஒருத்தன் 16,000 வாங்குறான், ஒருத்தன் 100 ரூபாய் வாங்குறான். ஒருத்தன் 1000 ரூபாய், ஒருத்தன் 16,000 வாங்குறான். இப்போ 16,000 வாங்கணுனுக்கு அந்த வாங்கின கடன் கொடுத்தாலே எனக்கு வேலை வெட்டி இல்லை, எனக்கு கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அவனை மன்னிச்சு விட்டுறான். இவங்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்குறான், 1000 ரூபாய் தான். அல்லேலூயா. ஆனா இவன் அவனை மன்னிக்கல, போலீஸ் வரைக்கும் போய் விட்டாரான். அப்ப சொல்றாரு கர்த்தர், உனக்கு 16,000 நான் மன்னிச்சேன்னு ஒரு 1000 ரூபாய் நீ மன்னிக்கலன்னா, ஒரு ஆதரிக்கலன்னா நீ கர்த்தருடைய பிள்ளையா? என் வருகையில நீ என் கூட நிற்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இங்க விதைக்கிற விதை தான் அங்க போகும்போது உன்னை அவர் பக்கத்தில் நிறுத்துவாரு. அவர் உன் பக்கத்தில் நிற்பாரு, நீ அவர் பக்கத்தில் நிற்ப. இங்க செய்யாத காரியத்தை போய் அங்க போயிட்டு நீ எதுவும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. முதல்ல விடுதலை, ரெண்டாவது ஆதரிப்பார். நான் முடிக்கிறேன். மூணாவது ஒரு அபிஷேகிப்பார்.
சோத்திரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13. டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஆமென். இனி கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல வந்துக்கிறாரு. உங்களுக்கு எல்லாத்துலயும் விடுதலை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் இருந்தாதான் கோலியாத்தின் தலையை வெட்ட முடியும். அபிஷேகம் இருந்தாதான் சிங்கத்தை போல மனுஷன் பாயலாம், கரடியை போல மனுஷன் பாயலாம். அங்க சொல்றாரு பாருங்க, அபிஷேகம் இருந்தாதான் நம்ம தப்ப பண்ண முடியும். ஆதியாக அது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சூத்திரம் 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு வருஷம் ஒரு சிங்கமும் ஒரு வருஷம் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பிவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அது தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். எங்கன்னா சிங்கத்தை கரடியை கொண்டு போட முடியுமா? ஆமீன் சொல்லுங்க. நாங்க கூட ஊட்டிக்கு போயிருந்தோம். மசலக்கொடின்னு ஒரு இடம் பார்த்தா சிங்கம் புலி கரடிலாம் வந்து அந்த இடத்துல தான் பயிற்சி கொடுக்குற இடமா அது. அங்க இருக்கிற ஒரு புரோக்கர் என்ன போயிட்டான், ஊழியத்துக்கு வாங்க இட்டுன்னு போயிட்டான். பாம்பு பிடிக்கிறவான நாங்க நினைச்சுக்கிறோம் ஊழியன்னு போறோம். என்ன பண்ணுவ? அங்க பார்த்தா ஊழியக்காரனே இல்ல, அங்க இருக்கிற பாம்புகளை பிடிக்கிறாள் அவன். நாங்களே அந்த இடத்துல போயிட்டு பேய் வீட்டுக்கு எத்தனை போய் நிறுத்திட்டான். 6 மணி 3 மணிக்குள்ள நீங்க மசலக்கொடி போயிடணும், இல்லைன்னா கேட்டு போயிட்டுறேன்னா நான் நினைச்சுன்னுக்கிறேன். கேட்டு வந்து அங்கங்க போட்டு கேட்டு இல்ல, சிங்கம் புலி யானை காட்டெருமை எல்லாமே வந்து வாக்கிங் பண்ற நேரம் 6 மணிக்கு. என்ன பண்ணுவ? உண்மையா சொல்ற, கர்த்தர் தான் காப்பாத்தினார். எதுனா ஒண்ணு அடிச்சு கிடிச்சு யாருன்னா துண்ணிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம ஜனங்க என்ன விட்டு இருக்க மாட்டாங்க. சிரிப்ப பாரு. அம்மன் சொல்லுங்க. சதா அந்த ரூம்ல போய் தாங்கன்னா பேயா வந்து குளிச்சுன்னு இருக்குது. அல்லேலூயா. நான் நைட்டெல்லாம் ஜெபிக்கிறேன், காலையில போய் ஊழியம் செய்யணும். நைட்டு வந்துட்டேன், நைட்டு போயிட்டேன் அந்த மசலக்கொடிக்கு கீழே, மைசூர் பாட்ரு அது கீழே போயிட்டோம். சதா நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஜெபிக்கலான்னு பார்த்தா அப்படியே ககுசு அந்த பாத்ரூம்ல வந்து குளிச்சுன்னு இருக்குது. இப்படி போகுது எல்லாம் பெட்ல துறைங்க, நல்லா சரியான பெட்டு, எல்லாம் தூங்குறாங்க. பார்த்தா அங்க இருக்குது. சதா இப்ப பேய் கதையை கலப்பினா ஒருத்தனுக்கும் தூக்கம் வராது. இதை நம்மள பார்த்துக்கலான்னு வெடிகால வரைக்கும் நான் பாடுறேன் நீ பாடு சொல்லிட்டு அது வெடிகால இருந்து அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடு கப்பெல்லாம் செய்து அங்கேயே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வண்டி அந்த ஊரில் எடுக்கிறோம். வண்டி மேலே போகிற வண்டி கவுந்து உயிரா மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், ஜீசஸ் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா வண்டி கவுந்து. அமன் சொல்லுங்க. டிரைவருக்கு எதுனா ஒரு உயிர் இருந்தாவே இந்த பாவியால் தான் என்னை போய் சுற்றி காட்டி இது மாதிரி போயிட்டேன். அன்னிலேருந்து ஊட்டி பக்கமாக போகிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக தாங்குது. இப்போ கூட லீவ் டைம் தான், மசலக்கொடிக்கா போகலான்னுக்கிறோம். அமன் சொல்லுங்க. நானா நினச்சினுக்கிறேன்னா சிங்கம் அந்த வண்டி இந்த செக் போஸ்ட் மாட்டுக்கிறாங்கன்னு நினச்சேன். செக் போஸ்ட் மாட்டுக்கல, வாக்கிங் பண்ணுறது 5 மணிக்கு 6 மணிக்கு தான் புளியும் சிங்கமும் வந்து அந்த இடத்துல வல்லாயின்னுக்குதுங்க. அப்புறம் தான் டிவி யூடியூப் பார்த்தா அந்த இடத்துல தான் நிறைய மிருகம் இருக்கிற இடமா. ஆமன் சொல்லுங்க. ஆமன் சொல்லுங்களா. சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அது வாயை கைச்ச கத்தரு, இவன் தான் ஏமாத்தாரு. அப்ப காரணம் என்ன பாருங்க, அந்த அபிஷேகம் சிங்கத்தை பார்க்கல, கரடியை பார்க்கல, கோலியாத்தினுடைய தலையை வெட்டி போட்டுது. உங்களுக்கு விரோதமாக காரியத்தில் கத்தர் வெட்டி போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கூட ஒரு அந்த அபிஷேகத்தை கேளுங்க. தாவீது ராஜா மேல ஊத்தின அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க தலையில ஊத்தணுமா? அமன்
சொல்லுங்க. அப்பதான் விடுதலை. அதுக்கு தான் அந்நிய பாஷை பேசுறோம், அதுக்கு தான் ஆண்டவரை துதிக்கிறோம். நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை நான் பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. உங்க பைபிள் அதை ஒரு கிறுக்கிங்க அந்த எழுத்தை. 22ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் பாருங்க. 22ஆம் அதிகாரத்தில் 49 எல்லாம் எடுங்க. 22:49 2 சாமுவேல் 22:49 அவர் என் சத்துருக்களை என்னை விட்டு விலகி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமா எழும்புனவர் மேல என்னை உயர்த்தி கொடுமையா இருக்கிற மனுஷனுக்கு என்ன தப்பி வைக்கிறாரு. என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாக உங்க மேல என்ன பண்ண போறாரு? என்ன உயர்த்துவாரு. உங்க மேல யார் போராம படுறாங்க, பொச்சிரு படுறாங்க, காண்டா இருக்கிறாங்க. காண்டுன்னு சில பேரை காண்டு காண்டுன்னு கேட்டா எரிச்சல் தான் காண்டா. ஆமே 22:1 பாருங்க. கர்த்தர் தாவீதுடைய எல்லா சத்துருக்களுக்கு கைக்கும் சவுல் கைக்கும் நீக்கலாக்கி விடுவிக்கும் போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்? அதுதான் பாடுறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப பாட்டு பண்ண யார் யார் சினிமா பாட்டு பாருங்க, கையை தூக்கி காட்டுங்க. இன்னைக்கு என்ன படம் வந்துக்குது? கர்த்தருடைய பாட்டை பாடுங்க, கர்த்தரை பாடி துதிங்க. நீங்க கர்த்தரை பாடி எவ்வளவு துதிக்கிறீங்களோ அப்பதான் உங்க மேல அபிஷேகத்தை அவர் ஊத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் நீதிமானுக்கு வர துன்பங்கள் எதுல துன்பம்? மனைவி, புருஷன், பிள்ளைங்க, மருமக, மாமியார், இது மாதிரி குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை. அப்ப அதுல இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு நம்மளுக்கு ஆண்டவரே வீட்டுல ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய இந்த மாசத்துல கத்த தரணும். ஆமென் சொல்லுங்க. யார் யார் வீட்டுல யார் யார் என்னென்ன காரியத்தை தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் இனி கத்தர் அவங்க முன்னால போய் நிற்பாரு, அவங்கள தொடுவாரு. ஆனா அங்க போய் நீங்க சொல்லாதீங்க உன்னை தொடுவேன்ட்டாரு பாஸ்டர்ன்னு சொல்லாதீங்க. அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. தொடுவார், நிப்பாரு. ரெண்டாவது நம்ம பார்த்தது விடுவிப்பார். ஃபர்ஸ்ட் நின்று விடுவிப்பார், ரெண்டாவது ஆதரிப்பார். அப்போ உங்களை ஆதரிச்சு உங்களை பல காரியத்திலிருந்து விடுதலையாக்கி உயர்த்தி ஆசீர்வதித்திருப்பாருன்னா நீங்க ஆதரவு இல்லாதவங்களை என்ன பண்றீங்க? ஆதரிக்கணும். ரத்தம் ஆண்டவர், உங்க ரத்தத்துக்குள்ள நாங்க இந்த குறிப்பை வைத்து நாங்க ஜெபிக்கிறோம்பா. இன்னைக்கு உண்மையாக எழுதி கொடுத்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயே மனதுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் எசேக்கியா எழுதி உங்ககிட்ட காட்டும் போது அப்படியே நீ அங்கீகரிச்சிங்களப்பா. எழுதி அவர் உங்ககிட்ட காட்டினாரு. இந்த குறிப்பெல்லாம் கூட உங்ககிட்ட நாங்கள் காட்டுறோம். எழுதின ஒவ்வொருத்தரும் மனதிலேருந்து எழுதின இந்த பேப்பரில் இருக்கிற குறிப்பை பாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்கள் ரத்தத்தை நாங்கள் இந்த பேப்பரில் நாங்கள் தெளிக்கிறோம். யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தோடு இதை கொடுத்துருக்குறாங்களோ அதை நீங்கள் அப்படியே அங்கீகரிங்கப்பா. இந்த மாதத்தில் எங்களுக்கு குறித்தது நிறைவேறுன்னு சொல்லப்பட்டதை போல இந்த வசனத்தின்படியே அவங்கவுங்க விண்ணப்பத்தை என்னென்ன குறிச்சிருக்கிறாங்களோ அதை அப்படியே நீ நிறைவேற்றணும்னு இப்படி ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தினால கிடைக்கட்டம்பா. இந்த மாசத்துல கிடைக்கட்டம்பா. தடை இல்லாத அது வரட்டம்பா. தடை இல்லாத உடைங்கப்பா. சத்துரு என்னென்ன விதத்துல யார் யார் வீட்டுல ஏதாவது கிடைக்காதபடி தடுத்து நிறுத்திருப்பானோ அதை நிர்மூலப்படுத்துங்கப்பா. இது ஆண்டவர் இந்த குறிப்பை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குறிப்பில் இருக்கிற விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். எல்லாம் கையை பிடிங்க, ஒரு ப்ரேயர் பண்ணலாம். திருப்பி கூட நாளைக்கு காலையில வாக்கு எண்ணும் போது எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் கையை பிடிங்க, கையை பிடிச்சிங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட உங்க கண்ணை மூடி இயேசுவே எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அப்பா மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க எல்லாம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை, நாலு தினத்துல எந்த இடத்துலயும் அசம்பாவம் வரக்கூடாது, தகராறு வரக்கூடாது. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே எங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய கருத்துக்குள்ள கொடுக்கிறோம். நாளைக்கு ஓட்டு எண்ணும் போது அப்ப அசம
தமிழ்நாடு கருத்துல கொடுக்கிறோம். 5 மாநிலத்துல நாளைக்கு என்ன ஒரு ஓட்டுல மாநிலத்திலே நாங்க தெளிக்கிறோம். பரலோக பாதுகாப்பு இந்த 5 மாநிலத்துக்குள்ள தேவன் கொண்டு போவாராக. தேவ தூதர்கள் இப்போது இறங்கி வரணும். தேவ தூதர்கள் ஒரு பூத்திலேயே நிக்கணும். ஒரு வாக்கு சாவடியிலே ஓட்டு என்ற இடத்துல தேவ தூதர்கள் நிக்கப்படணும். பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆமென். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தம் என்று காண்பேன். என் சொந்தம் என்று காண்பேன். பெருத்தும் பசிதாக மனதுயரும் அங்கே இல்லை. பெருத்தும் பசிதாக மனதுயரும் அங்கே இல்லை. பின்கிருடும் வாஞ்சிப்பே பின்னவர் பாதம் சேர்வே. பின்கிருடும் வாஞ்சிப்பே பின்னவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தம் என்று காண்பேன். என் பின்பை இயேசுவை நான் என்று காண்பேன். பரலோகமே என் சொந்தம் என்று காண்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போமா. இயேசுவே, இந்த நாளில் கூட உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசேஷமாக எங்களை விடுவீங்கப்பா. எங்களை ஆதரிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளால் வர பிரச்சனையை நிர்மூலமாக்குங்கப்பா. தாய் தகப்பனுடைய கைக்குள்ள அடங்காத ஒருவனுடைய கீழ்ப்படி நிமித்தம் அநேகர் நீதிமானா மாற முடியுமாம்மா சாமி. எவ்வளோ அருமையாக இருக்குதப்பா அந்த வசனம். ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா எங்கள் சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா அநேகரை நாங்கள் நீதிமானா மாற்ற முடியும்பா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்குறோம். ரட்சிக்கப்பட எம்மை பற்றி நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குதான்னு நாங்கள் ஆராய உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தால் குடும்பமே ஆசீர்வாதமாக மாறிடுமாப்பா. அநேகர் நீதிமான ஒரு பரலோகமா, ஒரு குட்டி பரலோகமா அந்த வீடு மாறிடுமே. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அப்பா எல்லாம் ஆண்டவர் திமிரான காரியங்களை, ஆண்டவர் ஆணவமான காரியங்களை, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அடங்காத காரியங்களை, ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்காதபடி அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மஞ்சங்களும் ஆண்டவர் அந்த மஞ்சங்களை இயேசுவின் நாமத்தினால அடிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற மஞ்சங்கள் வெளியே போன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பைபிள்ல. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை எங்க சபையில இருக்கிற பிள்ளைகள் மேல நாங்க விசேஷமா தெளிக்கிறோம்பா. பெண் பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம், ஆண் பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம். அதுகளுக்குள்ள இருக்கிற அந்த அடங்காத சத்துருவெல்லாம் இன்னைக்கு நீ துரத்தணும், இன்னைக்கு துரத்தணும். பிள்ளைகள் பெருசா ஆயிக்கூட இன்னும் தாய் தகப்பனுக்கு உபத்திரமா இருக்கிறாங்களே, திருமணம் ஆயிக்கூட அந்த பிள்ளைகளால தாய் தகப்பனுக்கு அதிகமா வேதனையா இருக்குதப்பா. இதெல்லாம் அந்த ஆவிலாம் துரத்துங்கப்பா. அவங்க மேல இருக்கிற சாத்தான
சாத்தானை துரத்துங்கப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற அடங்காத ஆவியை துரத்துங்கப்பா. ஆண்டவரை காலேஜில் போனா காலேஜ் பிள்ளைங்க சொல்றது கேக்குது, ஸ்கூல்ல போனா ஸ்கூல்ல சொல்றத கேக்குது, வேலைக்கு போனா வேலையில இருக்கிறவங்கள பத்தி கேக்குது, வீட்டுல இருக்கிறவங்க சொல்றத கேட்காதபடி அவங்க செவி அடைக்கிற சாத்தானுடைய சதிகளை ஆண்டவரை நிர்மூலப்படுத்துங்கப்பா. தாய் தகப்பனுக்கு நீ ஆதரவா நில்லுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு நீங்க பக்கபலமா இருங்கப்பா. தாய் தகப்பனை தேவன் பலப்படுத்துங்க சாமி. ஆண்டவர் அது கணவனால வருகிற போராட்டங்களை மாற்றுங்க, மனைவியால வருகிற போராட்டங்களை மாற்றுங்க, சொந்த பந்தத்தினால வர போராட்டங்களை மாற்றுங்க, அக்கத்து வீடு பக்கத்து வீடுனால எதிர் வீட்டுனால வருகிற போராட்டங்களை இயேசு நாமத்தினால நிர்மூலப்படுத்துங்கப்பா. பணத்தினால வர போராட்டத்தை மாற்றுங்க, பொருளாதாரத்தினால வருகிற போராட்டங்களை மாற்றுங்க. நாளை தினத்துல வருகிற போராட்டங்கள் தேசத்துல ஆண்டவர் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க வருகிற தலைவர்களால வருகிற தொண்டனர்களால வருகிற மக்களால வருகிற போராட்டங்கள்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிர்மூலமாக்குங்கப்பா. உங்க ரத்தத்தை நாங்க தெளிச்சு எங்க தேசத்துக்கும் எங்க வீட்டுக்கும் எங்க சபையாருக்கும் ஒரு பாதுகாப்பை உங்க ரத்தத்து மூலியமா நாங்க பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆத்மாவை கத்தரை சோதரி, முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்மா கத்தரை சோதரி, கத்தர் செய்த சகல உபகாரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சகல பரிசுத்தனோட கத்தருடைய ஆமென்.